அகிலா, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? நீங்க வெளியில போயிருந்த நேரம் வீட்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு அகிலா? வீட்டுக்கு நம்ம குருஜி வந்திருந்தாருங்க. குருஜி வந்தாரா? என்ன திடீர்னு குருஜி வந்திருக்காரு? ஏதாவது சொன்னாரா? அவரு பத்ரிநாத்துக்கு போயிருந்தாரா. அங்க இருந்த பனி குகையில தவம் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு ஸ்படிகலிங்கம் கிடைச்சுதான். அந்த ஸ்படிகலிங்கம் அவர்கிட்ட இருக்கிறத விட என்கிட்ட இருக்கிறது தான் சரியா இருக்கும்னு சொல்லி லிங்கத்தை அவர் என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாருங்க. தவத்துல கிடைச்ச லிங்கத்தை குருஜி தேடி வந்து உனக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. இது நல்ல விஷயம் தானே அகிலா? இதுல யோசிக்க என்ன இருக்கு? குருஜி லிங்கத்தை சும்மா கொடுக்கலங்க. அது என்கிட்ட இருக்கிறத விட வீட்டு மருமக கிட்ட இருக்கிறது தான் ரொம்ப சிறப்பு. அதனால உங்க மருமக கிட்ட லிங்கத்தை கொடுத்துருங்கன்னு குருஜி சொல்லிட்டாரு. சரி, அப்புறம் என்னாச்சு? நம்ம மூத்த மருமக மித்ரா தானே, அதனால நான் மித்ரா கிட்ட அந்த லிங்கத்தை கொடுக்கறேன்னு சொன்னேன். அதுக்கு குருஜி என்னை தடுத்து, இது சாதாரண லிங்கம் இல்ல, இத வச்சுக்கிறதுக்கு மூத்த மருமகங்கிற ஒரு தகுதி மட்டும் போதாது, உங்க 2 மருமகள்ல யாருக்கு முழு தகுதி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த லிங்கத்தை அவங்க கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. இந்த குடும்பத்தோட உண்மையான மூத்த மருமக பார்வதி தான். அந்த லிங்கத்தை வாங்கிக்கிற எல்லா தகுதியும் பார்வதிக்கு தான் இருக்கு. நீங்க என்னங்க யோசிக்கிறீங்க? அது முழு தகுதி உள்ள மருமக யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அகிலா? அதான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கும் குருஜி யோசனை சொல்லிட்டு போயிருக்காரு. குருஜி யோசனை சொல்லிட்டு போயிருக்காரா? என்ன யோசனை அகிலா? அது இந்த ஸ்படிகலிங்கத்தை நீங்க வச்சிருக்கிறத விட அடுத்த தலைமுறைக்கு வழிவிட்டு உங்க மருமக கிட்ட ஒப்படைச்சா இன்னும் சிறப்பா இருக்கும். யார் குளத்துக்குள்ள மூழ்கி லிங்கத்தை வெளியே எடுத்துட்டு வராங்களோ, யார் கைக்கு லிங்கம் கிடைக்குதோ அவங்க தான் இந்த லிங்கத்தை அடைய பூஜை பண்ண தகுதியானவங்க. மித்ரா, ஐஸ்வர்யா 2 பேர்ல லிங்கத்தை அடையிற முழு தகுதி யாருக்கு இருக்கு? 2 பேர்ல யாருக்கு கொடுத்து வச்சிருக்குன்னு தெரியலங்க. லிங்கம் நியாயமா சேர வேண்டியது பார்வதி கிட்டதான். ஆனா பார்வதி இந்த ஆட்டத்திலேயே இல்லையே. எப்படி பார்வதி கிட்ட லிங்கம் போய் சேரும்? பொறுத்திருந்து பாப்போம். லிங்கம் யாருக்கு கிடைக்கணும்னு பிராப்தம் இருக்கோ கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கும் அகிலா. நீ எதுக்கு வீணா கவலைப்படுற? ரிலாக்ஸ்டா இரு. நீங்க சொல்றதும் கரெக்ட் தாங்க. லிங்கம் மித்ராவுக்கா இல்ல ஐஸ்வர்யாவுக்கான்னு வெயிட் பண்ணி பாப்போம். நிச்சயமா பார்வதிக்கு தான் லிங்கம் கிடைக்கணும். ஆனா அது எப்படின்னு தெரியல. பார்வதி, நான் வந்தது கூட கவனிக்காம அப்படி என்ன பலமான யோசனையில இருக்க? குருஜியை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் மாமா. குருஜி பத்தி என்ன யோசிச்சுட்டு இருக்க? குருஜி வீட்டுக்கு வந்ததும் நான் அவருக்கு ஒரு கிளாஸ்ல பால் எடுத்துட்டு போனேன். அப்ப அவர் என்ன பார்த்த பார்வையில ஏதோ அர்த்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு மாமா. குருஜி அம்மா கிட்ட பார்வதியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு சொல்லியிருந்தாரு. அவளை நேர்ல பார்த்ததும் அவளையும் இன்னும் வீட்டை விட்டு அனுப்பலன்னு நினைச்சிருப்பாரு. ஆனா இது எப்படி பார்வதி கிட்ட சொல்றது? அவர் உன்னை சாதாரணமாக தான் பார்த்துருப்பாரு.
அதுக்காக புது அர்த்தம்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காத. அதை விடு. இல்ல மாமா, எனக்கு என்னமோ குருஜி சாதாரணமா என்ன பார்த்த மாதிரி எனக்கு தோணல. அவரோட அந்த பார்வையில ஏதோ கேள்வி இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுச்சு. இப்போ குருஜி விஷயத்தை விட மாட்டா போலியே. இப்படி சமாளிக்கிறது. குருஜி ஒன்று சராசரி மனுஷன் இல்லை. அவங்களாம் தவ வலிமை உள்ளவங்க. சராசரி மனுஷங்களோட பார்வையை விட அவங்களோட பார்வையில் அருண் இருக்கும். அதை போய் நீ சந்தேகப்படலாமா? இல்ல, நான் சந்தேகப்படல மாமா. குருஜி மனசுக்குள்ள என்ன பத்தின அவருக்கு ஏதோ கணிப்பு இருந்திருக்கு. அது அவரோட கண்ல எனக்கு தெரிஞ்சது. வாங்கப்பா. உங்க 2 பேர்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லணும். அதுக்காக தான் தேடி வந்தேன். சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்? குருஜி வீட்டுக்கு வந்தது, ஸ்படிகலிங்கத்தை கொடுத்துட்டு போனதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அகிலா சொல்லியிருப்பா. ஆமாப்பா, அம்மா சொன்னாங்க. லிங்கத்துக்கு பூஜை பண்ற விஷயத்தை மட்டும்தான் உங்க அம்மா வெளியே சொன்னாலே தவிர குருஜி சொன்னதெல்லாம் அப்படியே வெளியே சொல்லவே இல்லை. என்ன மாமா சொல்றீங்க? குருஜி அப்படி என்ன சொன்னாரு? சொல்றேன். உங்க 2 மருமகள்ல யாருக்கு முழு தகுதி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த லிங்கத்தை அவங்க கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. மித்ரா, ஐஸ்வர்யா 2 பேர்ல லிங்கத்தை அடையிற முழு தகுதி யாருக்கு இருக்கு, 2 பேர்ல யாருக்கு கொடுத்து வச்சிருக்குன்னு தெரியலங்க. மித்ரா, ஐஸ்வர்யா 2 பேருக்குள்ள ஸ்படிகலிங்கத்தை அடைய யாருக்கு தகுதி இருக்குன்னு அகிலா கண்காணிக்க போறா. அதுல ஒரு முடிவுக்கு வர முடியலன்னா பௌர்ணமி அன்னைக்கு ஐஸ்வர்யா, மித்ரா 2 பேரும் கோவில் குளத்துல இறங்கி தண்ணிக்குள்ள இருக்கிற ஸ்படிகலிங்கத்தை வெளியே எடுத்துட்டு வரணும். யார் கையில லிங்கம் கிடைக்குதோ அவங்கதான் லிங்கத்துக்கு பூஜை பண்றதுக்கு தகுதியானவங்க. இதத்தான் குருஜி அகிலா கிட்ட சொல்லியிருக்காரு. நியாயமா பார்த்தா ஸ்படிகலிங்கம் பார்வதிக்கு தான் கிடைக்கணும். அதுக்கான தகுதி, குணம் எல்லாமே பார்வதிக்கு தான் இருக்கு. அந்த போட்டியாளர் லிஸ்ட்ல கூட பார்வதி பேரு இல்லைன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இல்லைன்னு நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க மாமா. அதான் ஐஸ்வர்யா அம்மா இருக்காங்கல்ல, நான் இந்த போட்டியில இருந்தா கூட லிங்கத்தை நான் அடையணும்னு நினைச்சிருக்கவே மாட்டேன். ஐஸ்வர்யா அம்மாவுக்காக தான் விட்டு கொடுத்திருப்பேன். ஐஸ்வர்யா அம்மாக்கு லிங்கம் கிடைச்சா அது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா எந்த காரணத்தை கொண்டும் லிங்கம் மித்ரா கைக்கு போயிடக்கூடாது மாமா. அப்படி மித்ரா கைக்கு போனா அது நம்ம குடும்பத்துக்கே அபசகுணம் ஆயிடும். உன்னால மட்டும்தான் இப்படி எல்லாம் யோசிக்க முடியும். பெருந்தன்மையை விட்டு கொடுக்க முடியும். உன்னை நினைச்ச பெருமையா இருக்கு. ஆமா பார்வதி, உன்னை என் மருமகன் சொல்லிக்கிறதுல எனக்கு பெருமையா இருக்கு. இந்த ஸ்படிகலிங்கத்தை அம்பாள் பாதத்துல வச்சு பூஜை பண்ணி கொடுங்க. அப்படியே பண்ணிடுறேன். ஓம் தேவே நமः, ஓம் துர்காயே நமः, ஓம் திரிபுவனேஸ்வரியே நமः, ஓம் யசோதா கர்ப்ப சம்பூதாயே நமः, ஓம் நாராயண வரப்பிரியாயே நமः, ஓம் அங்கல்யாயே நமः, ஓம் குலவர்தின்யே நமः, ஓம் ஆகாச காமின்யே நமः, ஓம் வாசுதேவ பகின்யே நமः, ஓம் திவ்யாம்பரதராயே நமः. கடவுளே,
என் மக ஆதியோட கல்யாணம் ஏதோ ஒரு காரணத்தால தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு. அவன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். ஓம் கட்ககேட தாரண்யே நமஹ. ஓம் சிவாயே நமஹ. ஓம் பாபதாரண்யே நமஹ. ஆதி பார்வதி விஷயத்துல என் மனசுல கொஞ்சம் குழப்பம் இருக்கு. அந்த குழப்பத்துக்கு நீதான் தெளிவு கிடைக்க செய்யணும். ஆதி கல்யாணம் தடைப்பட்டுக்கிட்டே வர மாதிரியே பார்வதி கல்யாணமும் தடைப்பட்டுக்கிட்டே வருது. இந்த 2 விஷயத்தையும் சம்பந்தப்படுத்தி என் வீட்டுக்காரர் ஆதி பார்வதிய சம்பந்தப்படுத்தி பேசுறாரு. ஓம் வரதாயே நமஹ. ஓம் கிருஷ்ணாயே நமஹ. ஓம் குமாரியே நமஹ. ஓம் பிரம்மச்சாரிண்யே நமஹ. பார்வதிய வீட்டை விட்டு வெளியில அனுப்புனாதான் ஆதிக்கு கல்யாணம் நடக்கும்னு குருஜி சொல்றாரு. ஆனா பார்வதிக்கு கல்யாணம் பண்ணித்தான் வீட்டை விட்டு அனுப்புவேன்னு நான் சுந்தரத்துக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். என்னோட இந்த குழப்பத்துக்கெல்லாம் நீதான் ஒரு முடிவு சொல்லணும். ஓம் சதுர்புஜாயே நமஹ. உன்னை அடைய தகுதி உள்ள மருமக யாருன்னு கண்காணிச்சு அவங்க கையில உன்னை ஒப்படைக்க சொல்லி குருஜி சொல்லியிருக்காரு. இந்த 10 நாள்ல உன்னை அடைய தகுதி உள்ள மருமக யாருன்னு நீதான் எனக்கு அடையாளம் காட்டணும் பரமேஸ்வரா. ஓம் கிருஷ்ணாயே நமஹ. ஓம் பாத்ரதாரண்யே. கடவுளே, கரையான் பொத்துக்குள்ள கருநாகம் கொடி புகுந்த கதையா நாகபுரி வம்சத்தை சேர்ந்த மித்ரா ஆதிக்கடவுர் குடும்பத்துக்குள்ள வந்து பழிவாங்க காத்துட்டு இருக்கா. ஓம் பங்கஜதாரண்யே நமஹ. ஓம் கண்டாதாரண்யே நமஹ. ஓம் பாசதாரண்யே. மித்ரா இந்த குடும்பத்துக்கு தகுதியானவை இல்லைன்னு இந்த 10 நாள்ல அம்மாவுக்கு காட்டி கொடுத்துற. இந்த குடும்பத்தோட மூத்த மருமகளா நான் வேண்டிக்கிறதெல்லாம் இந்த குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லாத எதிரி மித்ரா கைக்கு நீ போயிடக்கூடாது. ஓம் தனுர்தாரண்யே நமஹ. 2வது மருமக ஐஸ்வர்யா அம்மா கைக்கு தான் நீ கிடைக்கணும். என் வேண்டுதலை நிறைவேத்து. ஓம் மகாசக்கரதாரண்யே நமஹ. ஓம் மகிஷாசுரநாசின்யே நமஹ. ஓம் பிரசன்னாயே நமஹ. ஓம் சிவாயே நமஹ. என்ன பார்வதி, ரொம்ப நேரமா வேண்டிக்கிட்டு இருந்த? ஆ, குருஜி அம்மா கிட்ட சொன்னதா மாமா சொன்ன விஷயத்த ஐஸ்வர்யா அம்மா கிட்ட சொல்லலாமா? ஆஹா, வேண்டாம். லிங்கத்தை அடைய யாருக்கு தகுதி இருக்குன்னு அம்மா கண்காணிக்க போறாங்கங்கிற விஷயம் ஐஸ்வர்யா அம்மாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப பதட்டம் ஆயிடுவாங்க. என்ன பார்வதி யோசிக்கிற? ஓஹோ, மனசுல வேண்டிக்கிட்டத வெளியில சொன்னா பலிக்காதுன்னு யோசிக்கிறியா? ஆ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் எதுவும் வேண்டிக்கல. சாதாரணமா தான் சாமி கும்பிட்டேன். ஸ்படிகலிங்கத்தோட அருள் உங்களுக்கு முழுசா கிடைக்கணும்னு நீங்களும் நல்லா வேண்டிக்கோங்க. கொஞ்சம் கூட சுயநலமே இல்லாம இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பார்வதிய அகில ஆண்டி மூத்த மருமகளா ஏத்துக்கணும். மித்ராவ வீட்டை விட்டு வெளியே அனுப்ப நீதான் எனக்கு ஏதாவது வழி காட்டணும். ஓம் சீதுப்ரியாயே நமஹ. ஓம் ரொம்ப உருகி வென்றாளே. ஓம் சர்வகாரிய சித்தி பிரதாயகாயே நமஹ. ஸ்ரீ துர்கா அஷ்டோத்திர சதநாமாவளி சமாப்தம். ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதயே சரண்யே த்ரயம்பியே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் ஆண்டி, அகிலாவை பாத்தியா? அந்த ஸ்படிகலிங்கத்தை ஒரேடியா விழுந்து விழுந்து கும்பிடுறாளே. கண்டிப்பா இதுல என்னமோ ஒரு ரகசியம் இருக்கு மித்ரா. என்ன சொல்றீங்க ஆண்டி? கண்டுபிடிக்கிறேன். अध्यायनाय विद्महे कन्याकुमारी च धीमहि धन्नो दुर्गे प्रचोदयात् कर्पूरनिराञ्जनं दर्शयामि सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणि नमोस्तुते पराशक्ति ओम शक्ति
நீங்க போயிட்டு மத்த வேலைகளை சரிங்க பாருங்க. வாங்க. ம். ஈஸ்வரா, குளத்து படியில வச்சு பூஜை செஞ்சுட்டு குளத்தை சுத்தி வந்துட்டு லிங்கத்தை தண்ணியில விட்டுறலாமா? ஆ சரிங்க. சரிங்கம்மா, வாங்க. என் குருஜியால அகிலாண்டேஸ்வரி அம்மா கிட்ட சொல்ல முடியாத உண்மைகளை நீ தான் சொல்லணும். ஓம் நமச்சிவாய. இந்த குளத்தை சுத்தி வந்துட்டு லிங்கத்தை தண்ணியில விட்டுலாமா? ம் சரி சாமி. லிங்கத்தை தண்ணிக்குள்ள விட்டுடலாமா சாமி? கொஞ்சம் இருங்கம்மா, இன்னும் அந்த ஆண்டவங்கிட்ட இருந்து உத்தரவு வரல. உத்தரவா?